பழத்தோட்ட ஊழியங்கள் கர்த்தரருளின ஊழியங்கள் பழத்தோட்ட ஊழியங்கள் கர்த்தரருளின ஊழியங்கள் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கர்த்தர் வாய்க்க செய்வார் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கர்த்தர் வாய்க்க செய்வார் துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே என்றுமே பழத்தோட்ட ஊழியங்கள் கர்த்தரருளின ஊழியங்கள் பழத்தோட்ட ஊழியங்கள் கர்த்தரருளின ஊழியங்கள் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கர்த்தர் வாய்க்க செய்வார் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கர்த்தர் வாய்க்க செய்வார் துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே என்றுமே என்றும் துதி சிறியவனை பொழுதிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் பந்திருக்க செய்கிற அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இது சத்தத்தை கேட்கின்ற அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய
புத்தாண்டு வாழ்த்துக்களை நான் சொல்லிக் கொள்கிறேன். கத்திருந்த வருடத்தில் நீங்கள் உங்கள் பிள்ளைகளும் கோடா கோடியை பெருகும்படியாக அவர் செய்வாராக என்று நான் வாழ்த்துகிறேன். பிரியத்துக்குரியவர்களே, இந்த சனிக்கிழமை மற்றும் இந்த வாரங்கள் முதல் சனிக்கிழமையாக இருக்கிறதுனால நாகர்கோவில் ஒய்எம்சி ஹாலில் வைத்து நம்முடைய விடுதலை நாள் கூட்டம் நடைபெறும். நாகர்கோவில் ஜனங்கள் திரளாய் வரும்படி அழைக்கின்றேன். அதை போலவே பிரியத்துக்குரியவர்களே, கூட்டத்தின் இறுதியில் உங்களுக்காக அடியார் தனித்தனியாக ஜெபிப்பேன். அனைவருக்கும் நல்ல சிறப்பான விருந்து வழங்கப்படும் என்பதையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஞாயிற்றுக்கிழமை முதல் ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கிறபடியினாலே யாராவது என்னை தனிமையில் சந்தித்து நீங்கள் ஜெபிக்க வேண்டும் என்று விரும்பினால் ஆசிரிய தேவனுடைய மாளிகைக்கு வரலாம். காலை 10 to 12 மணி வரைக்கும் நான் இருப்பேன். வருடத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமை ஒரு நல்ல சந்தர்ப்பம். முடிந்தால் நீங்கள் வர வேண்டும் என்று உங்களை அன்போடு நான் அழைக்கின்றேன். நம்முடைய ஊழியத்தின் சார்பாய் கட்டப்பட்டு நடத்தப்பட்டு வருகிற அடைக்கலான் குருவி எனப்பட்ட இந்த ஆவிக்குரிய முதியோர் இல்லத்திற்காக நான் ஆண்டவரை சோத்தரிக்கிறேன். நிறைய தேவனுடைய பிள்ளைகள் அங்கே இருக்கிறாங்க. இன்னும் ஏராளமான இடங்கள் நமக்கு அங்கே இருக்கிறது. நல்ல பாஸ்டர்ஸு, நல்ல ஊழியக்காரங்க வந்து ஜெபிச்ச அந்த இடம் எப்பொழுதுமே ஒரு தெய்வீக மகிமையினாலே மூடப்பட்டிருக்கிறது. எனவே நீங்கள் அதற்காக ஜெபிக்க வேண்டும் என்று உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். அந்த முதியோர் இல்லத்திற்கு சேர விரும்புபவர்களை நீங்கள் நம்முடைய உள்ள முதியோர் இல்லத்தை நீங்கள் அறிமுகப்படுத்த வேண்டும் என்று சொல்லியும் உங்களை அன்போடு நான் அழைக்கின்றேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரியத்துக்குரியவர்களே, நமது ஊழியத்தை சார்ந்த ஒரு சில குடும்பங்களில் திருமணமாகி மிகவும் துரதிர்ஷ்டவசமாக கொஞ்ச நாட்கள்லேயே அவங்க பிரிஞ்சிட்டாங்க. இப்போ சட்டப்பூர்வமாகவும் பிரிஞ்சிட்டாங்க. அவங்களுக்கு வேறு காரியங்களை, புதிதான காரியங்களை நாம் பார்க்கிறோம். நான் இப்பொழுது அவர்களை குறித்து அறிவிக்கிறேன். தேவனுக்கு சித்தமானால் நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளலாம். முதலாவதாக கன்னியாகுமரி மாவட்டம், மகளுக்கு இப்பொழுது 27 வயதாகிறது. ஆர்கிடெக்ட் முடிச்சிருக்காங்க, நல்ல வேலையில் இருக்காங்க. அவளை போலவே படித்து வேலை பார்க்கிற நல்ல ஆவிக்குரிய ஒரு மணமகன் தேவை. இரண்டாவதாக அதே கன்னியாகுமரி மாவட்டத்தில் தம்பி இருக்கிறாங்க, 37 வயதாகிறது, மேனேஜராக இருக்கிறாங்க, நல்ல குடும்பம். அவர்களுக்கும் அந்த குடும்பத்துக்கு ஏற்ற ஜெபிக்கிற ஒரு மகள் தேவை. மூன்றாவதாய் திருச்சி சிட்டியில் எண்ணெய் கடை வச்சுருக்கிறாங்க. தம்பிக்கு இப்பொழுது 30 வயதாகிறது, நல்ல குடும்பம். அவர்களுக்கும் ஏற்ற, அந்த குடும்பத்துக்கு ஏற்ற ஒரு நல்ல மணமகள் தேவை. இறுதியாக பொள்ளாச்சியில் இருக்கிறாங்க. அவங்க யங் விடோ, ஒரு இளம் விதவையாக இருக்கிறார்கள். யார் அங்கே என்ன சொல்கிறது, அந்த பிள்ளையோடு, சின்ன பிள்ளை ஒன்று இருக்குது, அதோடு கூட ஏற்றுக்கொள்ள விரும்புகிறார்களோ அவர்கள் என்னை தொடர்பு கொள்ளலாம். பிரியத்துக்குரியவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே வாழ்த்துக்கள். சங்கீதம் 23:1, கர்த்தர் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். யாரை உங்களுடைய தலைவராக, மேய்ப்பராக, நண்பராக, உங்களை நடத்துபவராய் நீங்கள் வாழ்க்கையில் வைத்திருக்கின்றீர்கள்? மனிதர்களை முன்மாதிரியாக வைத்து அவர்களையே பார்த்து வாழ்கின்ற எத்தனையோ நபர்களை காண்கிறோம். சினிமா நடிகர்களை முன்மாதிரியாக வைத்து அவர்களையே பின்பற்றுகிற எத்தனையோ 1000 வாலிபர்களை நாம் காண்கிறோம். பிரியத்துக்குரியவர்களே, அவருடைய முடிவு வேதனையாகவே இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நீங்கள் முதன்மையானவராக, உங்கள் தலைவராக, உங்கள் தகப்பனாய் வைத்து நீங்கள் செயல்படுகின்ற பொழுது வாழ்வில் வெற்றி மேல் வெற்றியை காண்பீர்கள். உங்களுக்கு ஒரு குறையும் வராது. தாழ்ச்சி அடையவே மாட்டீர்கள், வெக்கப்படவே மாட்டீர்கள். ஆண்டவர் உடனடியாக ஓடி வருவார். ஆபத்து நேரத்துல, தேவையின் நேரத்துல, வியாதியின் நேரத்துல வந்து உதவி செய்வார், தூக்கி எடுப்பார், உங்களை மிகப்பெரிய காரியங்களை காண செய்வார். 2026 ஆண்டவரை மாத்திரமே உங்கள் தலைவராய் வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது ஒரு தாழ்ச்சி உங்களுக்கு ஏற்படாது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நம்முடைய பிரயோஜனத்திற்காக 2 சாமுவேல் 1 அதிகாரத்தில் 2வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். 3ஆம் நாளிலே ஒரு மனுஷன் சவுலின் பாளையத்திலிருந்து புறப்பட்டு தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு தன் தலையின் மேல் புழுதியை போட்டுக்கொண்டு தாவீதினிடத்தில் வந்து தரையிலே விழுந்து வணங்கினான். சிக்லாக்கில் ஒரு பெரிய போராட்டம். அதுக்கு பிறகு ஆண்டவர் தாவீதிற்கு வெற்றியை கொடுக்கின்றார்.
தான் பிள்ளைகளை கைவிடவே மாட்டார் என்பதற்கு அந்த சிக்லாக் ஒரு சரியான எடுத்துக்காட்டு. ஆனாலும் அதை கடந்து போகும் பொழுது தாவீதுக்கு அவ்வளோ வேதனையாக இருந்தது, அவ்வளோ பிரச்சனைகள் வந்தது, நெருக்கங்கள் வந்தது. பிரியத்துக்குரியவர்களே, அதன் மத்தியிலும் அவர் ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொண்டபடினாலே வெற்றி அடைந்தார். சிக்லாக் எனப்பட்ட சென்ற வருடம் நம்முடைய வாழ்க்கையிலும் வந்தது. நாமும் தாவீதை போல ராஜாவை போல நிறைய பிரச்சனைகளை சந்தித்தோம், நெருக்கப்பட்டோம். நாம் அழிந்து போயிருக்க வேண்டும், இல்லாமல் போயிருக்க வேண்டும். கர்த்தர் கிருபையாய் நம்மை பாதுகாத்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுது நாம் இந்த 2026க்குள்ளே நாம் வந்திருக்கிறோம். இங்கே 3ஆம் நாளிலே தாவீதுக்கு ஒரு சம்பவம் நடந்தது போல நாமும் இந்த வருடத்திலே அடியடித்து காலில் வைக்கிற பொழுது மிகவும் சீக்கிரத்திலேயே ஒரு நல்ல செய்தி நமக்கு வரும். ஒருவேளை 6 மாதம் கழித்து 9 மாதம் கழித்து தாமதமாய் ஆண்டுடைய வேலை வருவதில்லை. 2026 ஆரம்பிக்கிற பொழுதே ஒரு சில நாட்களிலே நமக்கு நல்ல செய்திகள் எல்லாம் வரும்படியாக தேவன் கிருபை பாராட்ட இருக்கின்றார். 3ஆம் நாளிலே ஒரு மனிதன் இங்கே வந்து விடுகிறான், தாமதிக்கவே இல்லை. இன்னொன்று அங்கே யுத்தத்துக்கெல்லாம் போயிட்டு வந்ததுனால சிக்லாக்கு எரிக்கப்பட்ட அமலேற்கர்களை தாவீது ராஜா அழைத்து அவர் எல்லாத்தையும் மீட்டு கொண்டு வந்து ரெஸ்ட் எடுக்கணும். அதனால் ஒரு 2 days ஆண்டவர் டைம் கொடுத்துருக்கலாம். அவங்க மனுஷங்களுடைய சூழ்நிலைகளையும் பலகீனங்களையும் கர்த்தர் புரிந்து கொள்கிறார். அதனால் நாமும் சற்று ஓய்வெடுக்கும்படியாக காலத்தை கொடுத்திருந்தார், நியமித்திருந்தார். இப்பொழுது உழைக்கும்படியாக ஒரு காலத்தை அவர் வைத்திருக்கிறார். ஓய்வெடுப்பதற்கு ஒரு காலம், ஓடி ஓடி உழைப்பதற்கு ஒரு காலம், ஊழியம் செய்வதற்கு ஒரு காலம், ஃப்ரீயாக மூச்சு விட்டு வீட்டில் ஃப்ரீயாக இருக்கிறதுக்கு ஒரு காலம். அதுக்கு பிறகு மறுபடியும் ஆண்டவர் ஊழியத்தில் எடுத்து பயன்படுத்துகிறார். பிரியத்துக்குரியவர்கள், உங்களுக்கும் அவர் எப்பொழுது ஓய்வு தேவையோ அதை தவறாதபடி அவர் தந்து உங்களை அவர் வழிநடத்துவார். சில கம்பெனியில் வேலை பார்க்குறவங்களுக்குலாம் ரெஸ்ட்டே கிடையாது. ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறவங்களுக்கு ஒரு டியூட்டி முடிகிறதுக்குள்ள அடுத்த டியூட்டி. ஆம்னி பஸ்ஸில் நைட்டு டிரைவராக இருப்பாங்க, ஒரு டியூட்டி முடிஞ்சு அப்போ தான் வந்திருப்பாங்க அடுத்த டியூட்டி. அவங்களுக்கு ரெஸ்ட்டு வேணுமே, அவங்க நம்மளை மாதிரி மனிதர்கள் தானே, அவங்க பாவமே, அப்படிலாம் யாரும் யோசிக்கிறதில்ல. காரணம், அவங்களுக்கு பணம் தான் பெரிதாய் தெரிகிறது. இல்லாவிட்டால் அங்கே இருப்பவருடைய நலன்களை அவர் சிந்திப்பது கிடையாது. ஆனால் ஆண்டவர் அப்படி அல்ல. தாயை போல அவர் நம்மை நேசிக்கிறபடியினாலே நம்முடைய பாடி என்ன கண்டிஷனில் இருக்குது, நம்ம தொடர்ந்து உழைக்கும் பொழுது அவர் வருத்தப்பட்டு என் மகனுக்கு என் மகளுக்கு சற்று நான் ஓய்வு கொடுப்பேன் என்றெல்லாம் அவர் சூழ்நிலையை ஏற்படுத்துகிறார். நம்மளை அவர் கண்மணி போல பாதுகாக்கிறார். இந்த வருடத்திலும் அவர் உங்களை ஓடி ஓடி உழைக்க வைப்பார். தேவையான பொழுது உங்களுக்கு ஓய்வையும் அவர் கொடுப்பார். ஆண்டவர் தேவாலயத்தில் உலாத்தி கொண்டிருந்தாராம், வாக்கிங் போயிட்டு இருந்தாராம். அவர் பிஸியாக இருந்த ஒரு காலமும் உண்டு, வாக்கிங் போன ஒரு காலமும் உண்டு. ஆண்டவர் இரவு நேரத்தில் பிதாவிடத்தில் பேசி கொண்டிருந்தார், அதற்கும் ஒரு காலம் இருந்தது. அவர் தலையணை வைத்து கப்பலின் அடித்தளத்தில் அவர் சற்று நேரம் நித்திரையாக இருந்தார், ஓய்வெடுத்து கொண்டிருந்தார், அதற்கும் ஒரு காலம் இருந்தது. இது புதிய வருடத்தில் அப்படியாக நீங்கள் ஓய்வெடுப்பதற்கும் உலாத்தி கொண்டிருப்பதற்கும் ஆண்டவரிடத்தில் பிதாவிடத்தில் நீங்கள் தனித்திருப்பதற்கும் என்னை குறித்து என்ன சொல்கிறார்கள்னு சொல்லி ஆண்டவர் கேட்டு நாட்டு நடப்புகளை அறிந்து கொண்டது போல நீங்களும் நாட்டு நடப்புகளை அறிந்து கொள்வதற்கும் ஃப்ரீயான ஒரு காலம் கண்டிப்பாக ஆண்டவர் தருவார். அதைத்தான் இங்கே இந்த இடத்துல பார்க்கிறோம். 2 நாள் ஆகுது, நல்லா ரெஸ்ட் கொடுக்குறார் ஆண்டவர் தாவீதுக்கு. 3ஆம் நாளில் தான் அந்த செய்தி அவருக்கு வந்தது என்று காண்கிறோம். முதல் நாளிலே இந்த செய்தி வந்திருக்கும் என்றால் ஏற்கனவே களைத்திருந்த அவர் இன்னும் களைத்து போயிருப்பார். அதை ஆண்டவர் அறிந்திருந்தபடியினால் தான் 2 நாள் கழித்து அந்த நியூஸ் வரும்படியாக செய்கின்றார். இந்த உலகத்தில் காணப்படுற எல்லா நிகழ்வுகளுமே நமக்கு அது சூட் ஆகுமா, தேவனுடைய பிள்ளைகளுக்கு இப்போ நடந்தால் அது சூட் ஆகுமா, இல்லை கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும், கொஞ்சம் தள்ளி வைக்கணுமா, அதெல்லாம் சிந்தித்து பார்த்து தான் ஆண்டவர் அந்த காரியங்களை செய்வார். அதை நீங்கள் மறந்து போகவே கூடாது. இப்படியாக இந்த இடத்துல நாம் வாசிக்கிறோம். அங்கே ஒரு மனிதன் வருகிறான், அவன் தலையிலே புழுதியை போட்டுக்கொண்டு வஸ்திரங்களை கழித்து கொண்டு அவன் தாவீதை தேடி ஓடி வருகிறான். அவனை தாவீது இதற்கு முன்பு சந்தித்தது கிடையாது. தாவீதுக்கு அவன் யாரென்று சொல்லியே தெரியாது. ஆனால் அவன் அங்கே ஓடி வருகிறான். அவன் யாரென்றே தாவீதுக்கு தெரியாது, ஆனால் அவன் ஓடி வரான். வந்து முக்கியமான ஒரு செய்தியை கொடுக்க வருகிறான். எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஆண்டவருடைய வேலை நம்முடைய வாழ்க்கையில் வருகிற பொழுது யாருன்னே நமக்கு தெரியாது. இதுக்கு முன்னாடி அவங்கள பார்த்துருக்கவே மாட்டோம், சந்திச்சிருக்கவே மாட்டோம். அவங்களெல்லாம் நம்மளை தேடி வரும்படியாக, நமக்கு முக்கியமான செய்திகளை கொண்டு வரும்படியாக, நம்முடைய வாழ்க்கையை மாற்றி அமைப்பவர்களாக இருக்கும்படியாக செய்வார். நம்ம வீட்டிலே இருந்தாலும் நம்மளை தேடி அவர்கள் வருவார்கள்.
உங்களுக்கு இந்த 2026 வருடத்தில் இதே போல் நிறைய பேர்கள் தேடி வந்து நிறைய செய்திகளை சொல்லி உங்கள் கண்களை திறந்து உங்களுக்கு புதிய அனுபவத்தை அவர்கள் கொடுப்பார், புதிய வெளிச்சத்தை கொடுப்பார். கர்த்தரால் அனுப்பப்பட்டவர்கள் நாள்தோறும் சபையில் சேர்ந்தார்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள் புதிதாய் சபையில் சேர்ந்தார்கள். நாள்தோறும் தாவீது ராஜாவுடைய மிலிட்ரியில் பின்னால் நிறைய பேர் சேர்ந்து அவர் நாளுக்கு நாள் விருத்தி அடைந்து கொண்டே போனார் என்று காண்கிறோம். உங்களையும் கூட நாளுக்கு நாள் அநேகர் தேடி வருவார்கள், புதிய அனுபவங்களை அவர்கள் தருவார்கள், புதிய செய்திகளை சொல்லுவார்கள். நீங்கள் சிறைச்சாலைக்குள்ளே இருந்த காலங்களெல்லாம் இருந்தது, யாரையும் சந்திக்காமல் நீங்கள் ஒளிந்து கொண்டிருந்த காலங்கள் இருந்தது, கேரித் நீருற்றண்டையில் நீங்கள் இருப்பதற்கு காலம் இருந்தது. இப்பொழுதோ ஆண்டவர் உங்களை தேடி எல்லாரும் வரும்படியாக நிறைய செய்திகளை உங்களுக்கு கொடுக்கும்படியாக ஆண்டவர் செய்கிறார். இந்த மனிதன் வருகிறான், இவன் பார்த்தாலே பரிதாபமாக இருக்கிறான், தலையில் புழுதி, உடம்புல ட்ரெஸ்ஸை கிழிச்சிருக்கிறான். அவன் ஓடி வருகிறான். எங்கேருந்து வருகிறான் என்பது தான் முக்கியமான ஒரு செய்தி. சற்று முன்பதாக பெலிஸ்தியர்களுக்கும் சவுல் ராஜாவுக்கும் யுத்தம் நடந்தது. பெலிஸ்தியர்கள் யாருன்னு உங்களுக்கு தெரியும், இஸ்ரவேலருடைய எதிரிகள். அங்கே தான் அவர் இருக்கிறார் தாவீது ராஜா. இஸ்ரவேலர்களுக்கு ராஜாவாக இருந்தவர் தான் சவுல் ராஜா. ஆனால் அவர் தான் தாவீதுடைய முதல் எதிரி. அந்த முதல் எதிரி ஆகிய அந்த சவுல் ராஜாவுக்கு ஒரே ஒரு வேலை தான், எப்படியாவது தாவீதை வேட்டையாடி விட வேண்டும் என்று அவர் துடித்து கொண்டிருந்தார். தன் வாழ்நாளையெல்லாம் முட்டாள்தனமாக நடக்காத ஒரு காரியத்திற்காக செலவழித்தார். தாவீதை கொள்ள வேண்டும் என்பது நடக்காத காரியம். அதற்காக அந்த மனிதன் முட்டாள்தனமாக தன் வாழ்நாளை செலவழித்தான். அதனால அவனுக்கு ஒன்றுமே கிடைக்கல. அவன் ராஜ்யபாரத்தை இழந்து கர்த்தருடைய கோபத்தை சம்பாதித்து இறுதியிலே தாவீதை கொள்ள வேண்டும் என்று நினைத்த அந்த மனிதன் அவன் யுத்தத்தில் கொல்லப்பட்டான். அந்த செய்தியைத்தான் இந்த மனிதன் கொண்டு வருகிறான். இருப்பினும் கூட இந்த மனிதன் தாவீது ராஜாவை கொல்ல முடியாவிட்டாலும் கூட ஏராளமான சேதாரங்களை தாவீதுக்கு விளைவித்தான் என்பதையும் நாம் மறக்கக்கூடாது. சொந்த ஊர்லேயே சொந்த நாட்டில் இருக்க முடியாமல் அவர் எதிரிகள்கிட்ட போய் பதுங்கி இருக்கிற அளவுக்கு சவுல் ராஜா டார்ச்சர் கொடுத்தார். ஆனாலும் அந்த மனிதன் ஒரு நாளிலே அவன் கொல்லப்பட்டான், மறிக்கப்பட்டான். இத்தோடு கூட அங்கே தாவீதுக்கு பிரச்சனை என்பதே இல்லாமல் போய்விட்டது. இனி எப்பொழுது வேண்டுமென்றாலும் இஸ்ரவேலுக்குள்ளே வந்து கொள்ளலாம், சித்தமானால் இஸ்ரவேலுக்கு ராஜாவாய் கூட மாறலாம். அப்படிப்பட்ட ஒரு அனுகூலமான ஒரு சூழ்நிலை உண்டாகிவிட்டது. அங்கு சவுல் கொல்லப்பட்டு விட்டார் என்கிற செய்தியை எடுத்துக்கொண்டு தான் இந்த மனிதன் ஓடி வருகிறார். 2025 வரைக்கும் உங்களை விரட்டியவர்களை, உங்களுக்கு டார்ச்சர் கொடுத்தவங்களை ஆண்டவர் சங்கரிக்கணும்னு நினைக்கல. அவர் அமைதியாக இருந்தார். அதை நன்கு கவனிக்க வேண்டும். வியாதிகள் உங்களை வருத்திய பொழுது ஆண்டவர் அந்த வியாதிகளை அப்புறப்படுத்தலை, அவர் அமைதியாக இருந்தார். கடன் பாரங்களும் தரித்திரங்களும் உங்களை நெருக்கிய பொழுது, பொல்லாத மனிதர்கள் நெருக்கிய பொழுது அங்கே ஆண்டவர் அவர்களை அப்புறப்படுத்தாதபடி மௌனமாக இருந்தார். ஆனால் 2026 ஆரம்பத்திலேயே அப்படிப்பட்டவர்களையும் வியாதிகளையும் பிரச்சனைகளையும் ஆண்டவர் அப்புறப்படுத்தி விட்டார். இனி உங்களுக்கு கவலை இல்லை, இனி நீங்கள் சந்தோஷமாய் இருக்கலாம் என்கிற செய்தியை வருடத்தின் துவக்கத்திலேயே கர்த்தர் உங்களுக்கு தருவார். இனி பணத்தை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இந்த வருடத்தில் இல்லை. யாரிடத்தில் ஓடி ஓடி போய் எனக்கு பணம் தருவீர்களா என்று நீங்கள் கேட்கும்படியான நிலைமைகளும் இல்லை. இல்லை என்றால் நீங்கள் யாரையும் போய் கெஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு ஆண்டவர் எல்லாவற்றையும் தந்து விட்டார். தரித்திரத்தின் ஆவி, உங்கள் பணத்தை திருடுகின்ற ஆவி, வீண் செலவுகளை கொண்டு வந்த ஆவிகள், உங்களை பயமுறுத்திய ஆவிகள் எல்லாம் புறப்பட்டு போய்விட்டது. உங்களை அவமானத்துக்குள்ளே தள்ளிய ஆவிகள், உங்களை கல்லனாக எல்லாரும் நினைக்கும்படியாக சூழ்நிலையை ஏற்படுத்திய ஆவிகள் எல்லாம் புறப்பட்டு போய்விட்டன. இதுதான் இந்த வருடத்தில் உங்களுக்கு துவக்கத்திலேயே கர்த்தர் ஒரு நல்ல செய்தியை கொடுப்பார். இனி நீ பயந்து வாழ வேண்டாம், ஒழித்து வாழ வேண்டாம், இனி நீ சரித்திரத்தில் நிற்க வேண்டாம், இனி யாரையும் கண்டு நீ பயப்பட வேண்டாம், எல்லாரையும் நான் அப்புறப்படுத்திட்டேன், உன் பிரச்சனையெல்லாம் அப்புறப்படுத்திட்டேன், இனி நீ ஹாஸ்பிட்டலுக்கே போக வேண்டிய சூழ்நிலை உனக்கு வராது, யார்கிட்டையும் போய் கையேந்த வேண்டிய சூழ்நிலை வராதுப்பா அப்படிங்கிற ஒரு நல்ல செய்தி வருடத்தின் ஆரம்பத்திலே கர்த்தர் நமக்கு தருகிறார். அதைத்தான், அந்த செய்தியைத்தான் அந்த மனிதன் தாவீதிடத்தில் கொண்டு வரான். சவுல் ராஜா கொல்லப்பட்டார், அவருடைய குடும்பம் கொல்லப்பட்டுருச்சு, தடை நீங்கி விட்டதுங்கிற செய்தியை தான் அவன் கொண்டு வருகிறார். ஆனால் இந்த நாளிலும் கூட என்னுடைய செய்தியின் மைய கருத்து, சிக்லாக்கில் இல்லாவிட்டால், சிக்லாக்கில் இவ்வளோ பயங்கரத்தை சந்திக்காவிட்டால் இது நல்ல செய்தி, கிரீடம் அவருக்கு கிடைத்திருக்காது என்பதுதான் இந்த செய்தி. கஷ்டங்களை பட்ட பிறகு தான் வாழ்க்கையில் உயர்வு, அப்படித்தானே? சென்ற வருஷம் வரைக்கும் பல கஷ்டங்களை நஷ்டங்களை நம்ம பட்டதுனால தான், அவமானங்களை பட்டதுனால தான், வேதனைகளை பட்டினதுனால தான் இந்த வருஷத்தில் கர்த்தர் நமக்கு மேன்மையை தரார். கஷ்டங்களை படாமலே வாழ்க்கையில் நல்லா மேலே வந்துடலாம்,
அப்படி நம்ம நினைக்கிறோம், நம்ம அவசரப்படுறோம், ஆத்திரப்படுறோம். ஆனால் சிக்லாக்கில் சுட்டரிக்கப்படுகிற அனுபவம், கொள்ளை போகின்ற அனுபவம், கூட இருப்பவங்க கல்லெறிஞ்சு கொள்ளணும்னு சொல்கிற அனுபவங்கள், தவிக்கிற அனுபவம், எங்கே போகணும்னு தெரியாமல் தவிக்கிற அனுபவம், அதெல்லாம் வந்த பிறகு தான் இது மாதிரி செய்திகள் எல்லாம் வரும் என்பதை மறந்து போகவே கூடாது. பிரியத்துக்குரியவர்களே, இந்த மனிதன் இப்படியாக எதிரி கொல்லப்பட்டு விட்டார் என்கிற செய்தியை சொல்கிறார். நீங்கள் நானாக இருந்தால் என்ன செஞ்சுருப்போம்? சந்தோஷப்பட்டிருப்போம் இல்லையா? என்னை இப்படி நிலைமைக்கு ஆளாக்கி நான் அழிஞ்சு போயிட்டானா, நாசமாக போயிட்டானா, ஐயோ கர்த்தருக்கு சோத்திரம்னு சொல்லியிருப்பேன். நான் அவர் அப்படி சந்தோஷப்படலை. அவர் வருத்தப்படுறார், துக்கப்படுறார். தாவீது, எப்படிப்பா உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஒரு பக்கம் இது ஒரு நல்ல செய்தியாக இருந்தாலும் தாவீதுக்கு அது நல்ல செய்தியாக இல்லை. அவர் வருத்த தான் படுறார். எதிரியாக இருந்தாலும் கூட மனப்பூர்வமாக தாவீது சவுல் ராஜாவை நேசித்தார். அதனால தான் ஆண்டவர் தாவீதை பார்த்து இதயத்துக்கு ஏற்றவர் என்று சொல்லி சொன்னார். அவ்வளவு தீங்கு செய்த சவுல் ராஜா அந்த வாழ்க்கையில் இல்லை, கொல்லப்பட்டு விட்டாருங்கிற செய்தி தாவீதுக்கு மகிழ்ச்சியான செய்தியே இல்லை, வருத்த தான் பட்டாரா. நம்ம இதில் இந்த இடத்துல தாவீதை வந்து எங்கேயோ நம்ம பார்க்குறோம். நம்ம அவரோட ஒப்பிட்டு பார்த்து நம்ம ஒன்றுமே இல்லை. அவர் நல்ல சந்தோஷப்படுவார் தான் அவன் அந்த செய்தியை கொண்டு வந்து சொல்கிறான். ஆனால் தாவீதுக்கு அது நல்ல செய்தியாகவே தெரியல. ஐயோ அவருக்கு இப்படி ஒரு நிலைமை ஆகி போச்சா, ஐயோ என்று துடிக்கின்றார், பதறுகின்றார். எதிரி, கேபிட்டல் எதிரி, முதல் எதிரி, அவர் வாழ்க்கையை நாசமாக்கிய மனிதன் அழிந்து விட்டாருங்கிற செய்தி அவர் நல்ல செய்தியாக நினைக்கவில்லை, வருத்த தான் பட்டாராம். இந்த பக்குவம் எனக்கும் உங்களுக்கும் 2026 வேணும். எதிரி அழியணும், எதிரி நாசமாக போகணும், வழங்க மாட்டான், நாசமாக போவோம், சாபம் விடுறது, அழிக்கிறது, புலம்புறது, கெட்ட வார்த்தையால் திட்டுறதுலாம் இந்த வருஷத்தில் இருக்கவே கூடாது. எதிரிகளையும் நேசிக்கிற ஒரு உள்ளத்தை கர்த்தர் நமக்கு தருவாராக, அப்படிப்பட்ட பக்குவத்தையும் கர்த்தர் நமக்கு தருவாராக என்று சொல்லி நான் வாழ்த்துக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு பக்குவம் நிச்சயமாய் நமக்கு வேண்டும். ஆண்டவர் அப்படிப்பட்ட மன மாற்றங்களை எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் தருவாராக. ஒரு காலம் வர வர நமக்குள்ள அந்த பக்குவம் வரும். முதல்ல இருக்காது, வாலிப வயசில் இருக்கவே இருக்காது. ஆனால் காலச்சக்கரம் சொல்லலை பல மேடு பிள்ளைங்களே வாழ்க்கையில் சந்திக்க யாரையும் முழுமையாக வெறுக்க தோணாது. அவங்க குணாதிசயம் இப்படி தான், அவங்க இப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பெருந்தன்மையாக அவர்களை மன்னிக்க நேசிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். அதனால் 2026 கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். ஆனால் தாவீதை மாதிரி ஒரு நல்ல ஒரு பக்குவம் உங்களுக்கு வேண்டும். அதைத்தான் உங்களிடத்தில் நான் கேட்கும்படியாக விரும்புகிறேன். பிரியத்துக்குரியவர்களே, அப்போது நீ யாருப்பா, உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொன்ன உடனே அவன் ஒரு சோகமான கதையை சொல்லுகிறான். யுத்தத்தில் சவுலை எதிரிகள் நெருக்குகிறார்கள். அவர் ஈட்டியை நட்டி கொண்டு அதில் போய் விழுந்து தற்கொலைக்கு முயற்சி செய்கின்றார். அப்போது இவன் வாரான், இந்த பக்கமாக தற்செயலாக வாரான். நீ யார் அப்படின்னு சொல்லி கேட்டனா நான் ஒரு அமலேக்கியன்னு சொல்கிறான். உடனே என்னை கொத்தி கொன்று போடு, என்னை வெட்டி கொன்று போடு, எனக்கு உயிர் போக மாட்டேங்குது, வேதனையாக இருக்குன்னு சொன்ன உடனே இவர் பிழைக்க மாட்டார்ங்கிறத கண்டு அவன் வெட்டி கொன்று போட்டான் என்று அந்த கதையை அவன் சொல்லுகிறான். இந்த அமலேக்கியன் தான் சவுல் ராஜாவை கொள்ளுகிறான், நாட் பிலிஸ்டியன்ஸ். பிலிஸ்தியர்கள் அமலேக்கியன் தான் கொள்ளுகிறான். இதுக்கு முன்னும் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா இதே சவுல் ராஜாவை ஆண்டவர் அமலேக்கியர்களை அங்கீகாரம் பண்ணியிருக்கு, முற்றிலுமா அழிச்சிருன்னு சொன்னார். அவர் அதை கேட்கல, முற்றிலுமா அழிக்கலை, பகுதியாக அழித்தார். ஆடு மாடுகளை அழிச்சிருந்தார், கொளுத்தவையில் களவாண்டார். அதனால தான் கர்த்தர் இவர் ராஜ்யபாரத்தை பிடுங்கினார். அந்த அமலேக்கியர்களை இவர் முழுமையாக அழித்திருப்பார் என்றால் இன்றைக்கு இந்த அமலேக்கியன் கையில் இவன் சாக வேண்டிய சூழ்நிலை வந்திருக்காது. அன்றைக்கு கொல்லாமல் விட்டதுனால இன்றைக்கி அவன் வந்து கொள்ளுகிறான். வாலிபர் பிள்ளைகளே, தம்பிமார்களே, இந்த நாட்களிலே ஆரம்பத்திலேயே கர்த்தர் யாரை கொள்ள சொல்கிறாரோ, அதாவது எந்த உறவுகள் வேண்டாம் என்று சொல்லுகிறாரோ, அது எவ்வளவு உங்களுக்கு நெருக்கமாக இருந்தாலும் நீங்கள் நேசித்தாலும் அது அமலேக்கியர்களாக இருக்கிறபடினால, கர்த்தரை அறியாதவர்களாக இருக்கிறபடினால அவங்கள வாழ்க்கையை விட்டு நீங்கள் தள்ளி விட்டுருங்க, வேண்டான்னு சொல்லிடுங்க. அப்படி வேண்டான்னு சொல்லாமல் அவங்கள தொடர்ந்து சவுல் ராஜா மாதிரி நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னா அவங்க வாழ்க்கையில் அவங்க வருவாங்கன்னா ஒரு நாளில் அவங்க உங்களை அழிச்சிருவாங்க. அன்னைக்கு சவுல் ராஜா அழிக்கக்கூடிய ஒரு நிலைமையில் இருந்தார், கையில் பவர் இருந்தது, எல்லாரும் கீழே நின்னாங்க. அழிச்சிருந்தாருன்னா இன்றைக்கி அவர் சாக வேண்டிய சூழ்நிலை வந்திருக்காது. அவர் அன்னைக்கு விட்டதுனால இன்றைக்கி அவனே வந்து கொள்ளுகின்றார். அதனால் யாரை நம்முடைய வாழ்க்கையை விட்டு தள்ளிவிட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறாரோ அவர்களை நம்முடைய வாழ்க்கையை விட்டு நான் அப்புறப்படுத்தி விட வேண்டும். அப்படி என்றால் தான் நான் நிம்மதியாக வாழ முடியும் என்பதை இதனாலே உங்களுக்கு நான் நினைவூட்டும்படியாக விரும்புகிறேன். பிரியத்துக்குரியவர்களே, இந்த செய்தியை அவன் அங்கே சொல்லிவிட்டு அவன் சொல்லுகிறான். 10வது வசனம் பின்பகுதி, பிற்பாடு அவர் தலையில் மேல் இருந்த முடியையும் அவர் புயத்தில் இருந்த அஸ்தகடத்தையும் எடுத்துக்கொண்டு அவைகளை இங்கே என் ஆண்டவரிடத்தில் கொண்டு வந்தேன் என்றான். அதோடு அவன் சொல்லலை, அவர் தலையில் ராஜாவுடைய கிரீடம்
பொற்கிரீடம், மிகப்பெரிய கிரீடம். ராஜாவுக்கு அடையாளமே கிரீடம் தான். யுத்த களத்தில் கூட அவர் கலத்தாமல் தான் சண்டை போட்டுட்ருக்கார். அப்படிப்பட்ட அந்த கிரீடத்தை அவர் தலையிலேருந்து இவன் எடுக்கிறான். அஸ்த கடங்கள் தான் எல்லா இடங்களும் இருக்கும். அதையும் கலற்றி அதையும் கொண்டு வந்து ராஜாக்கள் மாத்திரம்தான் போட முடியும். அதை தாவீதின் கையில் இவன் ஒப்பு கொடுக்குறான். இனி அவருக்கு அது தேவைப்படாது. அவர் கொல்லப்பட்டு விட்டார். இனி நீங்கள் தான் இஸ்ரவேலுக்கு அடுத்த ராஜா. எனவே இது உங்களுக்கு தான் இருக்க வேண்டும் என்று அந்த ராஜ முடியை உங்கள்கிட்ட கொண்டு வந்திருக்கிறேன். கிரீடத்தை கொண்டு வந்திருக்கிறேன். அஸ்தகடங்களை கொண்டு வந்திருக்கிறேன். இந்த வச்சுக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு தாவீதில் கொடுத்தாரா. ஒரு பெரிய ஒரு சிக்லாக்கை கடந்து வந்த பிறகு, ஒரு பெரிய வேதனையை கடந்து வந்த பிறகு, ஒரு பெரிய ஒரு கண்ணீரின் பள்ளத்தை கடந்து வந்த பிறகு ராஜ கிரீடத்தை தாவீதிற்கு ஆண்டவர் கொடுக்கின்றார். 2026 நீங்கள் கிரீடம் சூட்டப்பட போகிற ஆண்டு. உங்கள் அவமானத்திற்கும் உங்கள் வெட்கத்திற்கும் தக்கதாக ஆண்டவர் உங்களை உயர்த்தப் போகின்ற வருடம் 2026 வருடம். அஸ்தகடங்களை உங்களுக்கு போடுகின்ற வருடம். உங்களுக்கு சிங்காசனத்தில் உட்கார வைத்து மிகப்பெரிய கிரீடத்தை உங்கள் தலையிலே சூட்டப் போகின்ற வருடம் இந்த 2026 வருடம். பிரியத்துக்குரியவர்களே, ஆண்டவர் அப்படிப்பட்ட மேன்மைகளை உங்களுக்கு தரப்போகிறார். எதிரி கொல்லப்பட்டு விட்டார் என்பது ஒரு செய்தி. இன்னொரு செய்தி, ராஜகிரீடம் உங்களுக்கு தான், அஸ்தகடங்களும் உங்களுக்கு தான், ராஜ சிங்காசனமும் உங்களுக்கு தான். இந்த செய்தி அங்கு சொல்லப்படுகிறது. ஒரு பெரிய பாடு, ஒரு பெரிய உபத்திரம் 2025 வரைக்கும் ரொம்ப கஷ்டம். இந்த வருஷத்தில் ஆண்டவர் உங்களுக்கு ராஜ கிரீடத்தை கொடுக்கிறார், ராஜ்யபாரத்தை கொடுக்கிறார், சிங்காசனத்தில் உட்கார வைக்கிறார், அதிகாரத்தை கொடுக்கிறார், மேன்மையை கொடுக்கிறார், பழையவைகளை மறக்க வைக்க போகிறார். நம்புறீங்களா? இந்த வருஷம் நீங்கள் கிரீடம் சூட்டப்பட போகிற வருடம். அப்பொழுது நீங்கள் தயவு செய்து அடியாரை நினைத்துக் கொள்ளுங்கள், இந்த செய்தியை நினைத்துக் கொள்ளுங்கள். தினந்தோறும் இந்த செய்தியை வைத்து ஜெபியுங்கள். ஆண்டவர் எனக்கு கிரீடம் சூட்டுவீர் என்று சொல்லி சொல்லுங்கள். அப்பொழுது கர்த்தர் அப்படியே உங்களுக்கு செய்வார். உங்களுக்காக நான் ஜெபிக்கட்டுமா? கண்களை மூடுவீர்களா? அப்பா பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, இந்த அருமையான நாளிலும் கூட அருமையான ஒரு சத்தியத்தை கேட்க கர்த்தாவே எங்களுக்கு நீங்கள் உதவி செய்திருக்கிறீங்க. அதற்காக நன்றி. தொடர்ந்து தூய தேவன் எங்களை வழிநடத்த வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். 2026 வருடத்தில் துவக்க முதல் முடிவு மட்டுமாக நம்முடைய கண்கள் எங்கள் மீது வைக்கப்பட்டிருப்பதாக தேவரின் மனம் இறங்குவீராக. நாங்கள் எந்த அளவுக்கு துன்பத்தை கண்டோமோ அந்த அளவுக்கு எங்களை சந்தோஷப்படுத்துங்க. தேவரே, எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு தக்கதாக எங்களை ஆசீர்வதிங்க. என்னுடைய பிள்ளைகள் கடந்த வருடம் வரைக்கும் எவ்வளோ பாடுகளை அனுபவிச்சுட்டாங்க, எவ்வளோ வேதனைகளை, நெருக்கடிகளை அனுபவிச்சுட்டாங்க. இந்த புதிய வருஷத்தில் கர்த்தாவே புதிய கிருபைகளை தந்து நீர் அவர்களை வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி கெஞ்சி மன்றாடுகிறோம். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் ரத்தத்தினால கர்த்தாவே தோத்திரம் அப்பா. ஒவ்வொரு பிள்ளைக்கும் ஒவ்வொரு விதமான ஆசீர்வாதத்தை தந்து நீர் சந்தோஷப்படுத்த வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். ஆண்டவரே, நீங்கள் எங்களை ராஜகிரீடத்தில் வச்சு எங்களை சிங்காசனத்தில் உட்கார வைக்கிறதுக்கு நாங்கள் தகுதியே இல்லை. ஆனால் நீர் எங்களுக்காக அவ்வளோ பெரிய நன்மைகளை இந்த வருடத்தில் ஆயத்தப்படுத்தியிருக்கிறீங்கன்னு கேட்டு நாங்கள் பரவசம் அடைகிறோம். இந்த நாளில் கேட்ட செய்தியின்படியே நம்முடைய பிள்ளைகளை வெகு சீக்கிரத்தில் ஆசீர்வதிப்பீராக. இனி சிக்லாக்கு இல்லை, இனி வேதனை இல்லை, இனி ராஜகிரீடம் ஆண்டவரே ராஜ்யபாரம் எங்களை காத்திருக்கிறதற்காக நன்றி. இனி வியாதியே இல்லையப்பா, இனி பயங்கரங்களே இல்லையப்பா. சாத்தானுடைய பிள்ளைகளை சரீரத்தை தொடவே முடியாதையா. எப்படியாவது கர்த்தர் மனம் இறங்கி உடைய பிள்ளைகளை அளவில்லாமல் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் ரத்தத்தினால சாசுரிய கிரியைகளுக்கெல்லாம் ஒரு முடிவை கொண்டு வரும்படியாக கெஞ்சுகிறோம் ராஜா. அவன் பிள்ளைகள் பக்கமே வரக்கூடாது, எல்லா பக்கமே வர முடியாதபடி நீங்கள் செய்யுங்க. கடலுக்கும் நீர் ஒரு கரையை கட்டளையிட்டு, அலைகளுக்கும் ஒரு கரையை கட்டளையிட்டு, அதை தாண்டி அதால் வர முடியாது. அதே போலவே எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு கரையை கட்டளையிடுங்க. அப்போ தான் நம்முடைய பிள்ளைகள் இந்த வருஷத்தில் சுகமாக வாழ முடியும். தாருங்க, இறக்கத்தை தாருங்க. என்ன காரியங்களை எதிர்பார்த்துருக்குறாங்களோ அது நடக்கும்படியாக செய்யுங்க. ஸ்டடியில் எந்த திகிலும் அவர்களுக்கு வராதபடி, வேதனையே வராதபடி காத்துக்கொள்ளுங்க. நம்முடைய கரங்களோடு கூட இருக்கட்டும். கடன் பாரமே இருக்கக்கூடாதப்பா. ஒழித்து வாழுகிற அனுபவமே இருக்கக்கூடாது. எவர காலங்கள் இன்பமாக இருக்கும்படியாக செய்யுங்க. மகிமைப்படுங்க. நாமத்தினால என்னுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். எல்லாம் நலமாய் வெற்றியாக இருக்கட்டும். கர்த்தாவே என்னுடைய கரம் கூடவே இருக்கட்டும். வாலிபர்கள் வாலிபத்தின் பாவத்திலிருந்து விடுவிக்கப்பட்டு அவர்கள் அழிக்க வேண்டிய அமலைக்கர்களை அழித்து அவர்கள் ஆண்டவர் கிரீடங்களை பெற்றுக்கொள்ள உதவி செய்வீராக. ஆண்டவர் முதியவர்கள் கீழே விழாதபடி பாதுகாப்பீராக. இறைவா தோத்திரம் ஐயா. தனிமையில் வாடி இருக்கிற பிள்ளைகளுக்கு நீர் உதவியாக இருப்பீராக. பிள்ளைகள் நிமித்தமாய் கண்ணீரோடு இருக்கிற பெற்றோர்களுக்கு தாத்தா பாட்டிகளுக்கும் உதவி செய்வீராக. நல்ல காரியம் நடக்காதா என்று காத்திருப்பவர்களுக்கு அப்படியே செய்யுங்க. ஏசப்பா, தூக்கம் இல்லாதவர்களுக்கு இந்த வருஷம் நல்ல தூக்கத்தை தாருங்க.
ஆஸ்பத்திரிக்கே போகக்கூடாது இந்த வருஷத்தில், போலீஸ் ஸ்டேஷனுக்கே போகக்கூடாது, ராஜாவுடைய பிள்ளைகளை சாத்தான் தொடவே கூடாது. வர காலங்களை இன்பமாக்கி தார், மகிமைப்படும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை ஒரு பொழுதும் மறவாதே. ஆமென்.